தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு கட்சி சேர ரெடியா இருக்கு. அந்த கட்சி ஸ்டேட்ல இருக்க கட்சியும் கிடையாது, நேஷனல் பார்ட்டியும் கிடையாது. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா இல்ல யோசனை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நம்ம சேனல் எல்லா தளபதி அப்டேட்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க எல்லாருக்கும் பாண்டிச்சேரி சிஎம் திரு ரங்கசாமி அவர்களை ரொம்பவே நல்லா தெரியும். இவரும் தளபதி ரொம்பவே க்ளோஸுங்க. இவரு போய் அடிக்கடிக்கு அவரு பாக்குறது, அவரு பன்னீர் வந்து இவர் அடிக்கடிக்கு பாக்குறது ரொம்பவே நெருக்கமா இருந்தாங்க. ஏன் புசியானந்த் அவர்களே அவர் கட்சியில இருந்தவர் தான். இவர் வந்து ஈசிஆர்ல இருக்க இவரோட கட்சி ஆபீஸ்க்கு வராரு. அங்க அந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, வர 2026ல என்ஆர் காங்கிரஸ்ன்றது இவங்களோட பார்ட்டி. என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்திலயும் போட்டியிடும் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாது. தளபதி கூட தான் கூட்டணி வைக்க போறாரு. தளபதி கட்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவர்கிட்ட போய் நிறைய ஆலோசனை எல்லாம் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்பவே ஒரு சிம்பிளான சிஎம்ங்க. பார்க்க சிஎம் மாதிரி கூட இருக்க மாட்டாரு, நார்மலா இருப்பாரு. மக்களுக்கு நிறைய நல்லது பண்றாரு. ஓட்டு போடும்போது கூட போய் பாத்தீங்கன்னா பைக்ல தான் போய் போட்டு வருவாரு. ஏற்கனவே தளபதி ஏடிஎம்கே கூட தான் கூட்டணி போறாருன்னு சொல்லிட்டு நிறைய டாக் போயிட்டு இருக்கு. நானும் அதை பத்தி நம்ம சேனல்ல நிறைய பேசியிருக்கேன். இப்போ ரீசெண்டா ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. டிவிக்கு 20% ஓட்டு, ஏடிஎம்கே 20% ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா, 20%ன்றது ஒரு நல்ல நம்பர், சூப்பரான நம்பர் தான். ஆனா ஆட்சியை பிடிக்க இது பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்காங்க. இல்ல தளபதி தனியாவே நிக்கணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன கட்சிகளை கூட்டணி சேர்த்து நிக்கிறது தான் பெஸ்ட். என்ன கேட்டா தளபதி தனியா நிக்கணும் தான் என்னோட ஆசை, நான் அப்படிதான் சொல்லுவேன். பட் இப்ப இருக்க கள நிலவரம் படி கூட்டணி ரொம்பவே ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. சரி, நீங்களே சொல்லுங்க, தளபதி தனியா நிற்கும் போது அவர் கூட எந்தெந்த கட்சியெல்லாம் கூட்டணி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.